ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தட் இஸ் லேர்ன் வித் தருண். நான் தான் உங்கள் தருண். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்கம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் அவுட்கம்ஸுங்கிறது. இப்போ டெமோக்ரஸின்னு நம்மளுக்கு எடுத்திங்கன்னா, இப்போ டெமோக்ரஸின்னு என்னன்னா, இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் த representatives ஆர் elected பை த பீப்புள் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது ஈஸியானது. ஏன்னா அக்கார்டிங் டு ஆப்ரகாம் லிங்கன் கவர்மெண்ட் வில் பி எப்படி இருக்கும் நம்மளுக்கெல்லாம் மூணு தெரிஞ்சது. ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். இது மூணு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் என்னதான் நம்மளுக்கு முக்கியமானது அடுத்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பைக்கனை அழுத்திடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னாலும் மெரிட்ஸ்னாலும் ஒன்று தான் கைஸ். இப்போ போய் நான் சொல்கிறேன், அதெல்லாம் அப்படியே நீங்கள் கீழே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, த பீப்புள் ஹேஸ் அ பவர் டு சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பை ஓட், அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக. அடுத்து இட் சேஃப்கார்ட்ஸ் தி சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் என்ஷோர்ஸ் தி சோசியல், பொலிட்டிக்கல் அண்டு எக்கனாமிக் டு தி சிட்டிசன்ஸ். அடுத்து நம்ம தேர்டு பாயிண்ட் நம்ம it provides the quality of decision making by the following procedures. அடுத்து உங்களுக்கு நான் கடைசியில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, it elects the representative by the people because it is a basic form of government. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டிங்கன்னா, பீப்புள் ஹேஸ் அ பவர் டு சூஸ் தே, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம ஓட்டு, அது ஒரு டெமோக்ரஸி. அது ஏன்னா டிக்டேட்டர்ஷிப்னால் நம்மளுக்கு வந்து ஓட்டு இருக்காது, ஆனால் நம்ம வந்து ஓட்டு இல்லாமல் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட்ஸ் தி பொலிட்டிக்கல். இப்போ ஒரு இண்டிவிஜுவலை வந்து எக்கனாமிக் டெப்த்துக்கும் போக விடாமல், ஒரு பொலிட்டிக்கலில் இன்இக்வாலிட்டியாகவும் இல்லை விடாமல், அப்படி ஒரு இண்டிவிஜுவலில் பாதுகாக்குது. அடுத்து இட் என்ஷோர்ஸ் தி சோஷியல் அண்டு, அது இண்டிவிஜுவல் சொன்னோம்ல, இப்போ அது இது சிட்டிசனுக்கும் நடக்குது. ஓகே. இட் ப்ரொவைட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் மட்டும்தான் இது நடக்குது. அடுத்து மெரிட்ஸ் பார்த்தணும். அப்போனா இப்போ டிமெரிட்ஸில் பார்த்தோம்னா, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது இருக்கும், இதில் தான் இருக்கும், இல்லாட்டி கடைசியில் உங்களுக்கு காமிச்சார். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டிமெரிட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இப்போ கீழே என்ன எழுதணும்னா, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிரிட்டிசைசிங் தி கவர்மெண்ட் அண்ட் ஹிஸ் பாலிசி, திஸ் லீட்ஸ் டு ரீஎலெக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னு அந்த கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயே நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணாலே என்ன, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து பேசுகிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுகிறதுல அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ரீஎலெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு டிமெரிட்ஸாக இருக்குது. அடுத்து மணி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எலெக்ஷன் டைம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி தான் எல்லாமே. அப்போ ஒரு மணி கொடுத்தோம்னா ரிசல்ட்டை கூட மாற்றலாம் அந்த மாதிரி. அடுத்து டேக்கன் ஸ்லோ டைம் ஃபார் டெசிஷன் மேக்கிங்கை வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் இதே இது பார்த்திங்கன்னா மெரிட்ஸ்லேயும் ஒரு நல்ல பாயிண்ட் இதே மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல டெசிஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல டெசிஷன் தர்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான கொஸ்டின் இதில் நடுவில் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீக்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ வீக்னஸ் ஆஃப் டெமோக்ரஸினாலும் டிமெரிட்ஸ்னாலும் ஒன்று தான் கைஸ், ரெண்டும் ஒரே ஒன்று தான். ரெண்டும் நீங்கள் அப்படி சூஸ் பண்ணி கேட்பாங்க, நம்ம எழுதிடணும். அடுத்து இப்போ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் நம்மளுக்கு டெமோக்ரஸி தான், இன்னும் நம்ம வந்து அவுட்கம்ஸுங்கிறதுக்கு ஒன்றும் போகவே இல்லை. அடுத்து ரோல் ஆஃப் சிட்டிசன் இன் டெமோக்ரஸி. இன்னும் கீழே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். அப்புறம் ரோல் ஆஃப் சிட்டிசன் இன் டெமோக்ரஸி, அதில் வந்து சிட்டிசன் என்ஜாய்ஸ் தி ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். தே ஷுட் பி aware ஆஃப் தி இஷ்யூஸ் ப்ராப்ளம் ஃபேஸ். தே சப்போர்ட்டிங் அண்ட் மெயின்டைன்ஸ் தி ஆர்டர் அண்ட் தி லா. தே மஸ்ட் கன்சிடர் தி அதர் நீட்ஸ் அண்ட்
சிட்டிசன்ஸ் எக்ஸசைஸ் தி ரைட்ஸ். இதுதான் மொத்தம் 5 பாயிண்ட்டு கைஸ். இப்போ சிட்டிசன் என்ஜாய்ஸ் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு நல்லா ரைட்ஸ் இருக்குது. அது ரைட்ஸ் இருந்தாலும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். தி ஷுட் அவர் ஆஃப் அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதும் நம்ம ஒரு அவராக இருக்கணும். அடுத்து வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அரைச்சதவே தான் அரைக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்கம்ஸ்குள்ளே இப்போ வந்துடுறோம். ஃபஸ்ட்டு அவுட்கம்ஸ் என்னடாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து மொத்தம் 3 அவுட்கம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னென்னு சொல்லிடுறேன். பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ், சோஷியல் அவுட்கம்ஸ், அப்புறம் எக்கனாமிக் அவுட்கம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ்னால் பார்த்துக்கலாம். பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 அவுட்கம்ஸில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்துருவாங்க. பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி ஆர் ப்ரொடியூஸ்டு அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிபிள் அண்ட் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்கம் அக்கௌண்டபிள் அண்டு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிள் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து the democracy provides an accountable government as the people have right to choose their representatives through the electoral process. அதுதான் இப்போ இதில் வந்து the electorate of government participate in the decision making. This is known as transparency. அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுதான். அதில் வந்து நம்ம திரும்பி அரைச்சது தான் இங்கே திரும்பி கொண்டு வரோம். என்னதுன்னா இது வந்து நம்ம வந்து பீப்புளை வந்து எலெக்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் பார்க்குறோம். அவங்க வந்து பார்ட்டிசிபேட் இப்போ வந்து அந்த எலெக்டட் ரீப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து தான் நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் பங்கேற்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி ப்ரொடியூஸ் எ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். இட் இஸ் பீப்புள்ஸ் ஓன் கவர்மெண்ட். இப்போ இதுலேயும் என்னடா சொல்கிறாங்க ஒன்றும் புரியலேன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எலெக்டட் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் எதால நம்ம பீப்புள் அதை திரும்பி அதை எழுதிட்டு இது வந்து இங்கே மட்டும் என்னன்னா இட்ஸ் பீப்புள்ஸ் ஓன் கவர்மெண்ட். ஏன்னா இதில் எல்லாமே டிரான்ஸ்பரன்சி டெமோக்ரஸினாலே பீப்புள்ஸ் ஓன் கவர்மெண்ட் அதை இங்கே எழுதிடுறோம். அடுத்து லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்தர் இட் இஸ் எ லாஃபுல் கவர்மெண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுகிறோம். த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் எ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் பிகாஸ் ரெகுலர் எலெக்ஷன் ஆஃப்டர் டைம் கீ. அப்புறம் இட் மே பி லெஸ் எஃபெக்டிவ் பட் இட் பீப்புள்ஸ் ஓன் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெரிட்ஸும் சொல்லியிருக்காங்க, டிமெரிட்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னடா இப்போ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஃபுல் கவர்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் 5 இயர்ஸ் அந்த இது கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஸ்லோவாக இருக்குது. இது வந்து டிமெரிட்ஸ். லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் ஸ்லோவாக இருக்குது, லெஸ் எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இது வந்து பீப்புள்ஸ் ஓன் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் அவுட்கம்க்கு வந்துடும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் அவுட்கம்ஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட், ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி ஆர் த ப்ராமினன்ஸ் எக்கனாமிக் அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்துக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா the development of economic wealth of the country, region, communities or well-being of the inhabitants அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து ஜிடிபி and final goods from the 3 sectors, rise in production, increasing GDP able to meet a requirement அப்படிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஃபைனல் குட்ஸும் ஜிடிபி அண்ட் ஃபைனல் குட்ஸ் எங்கே அந்த 3 செக்டார், ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், தேர்ட் செக்டார், இந்த 3லேருந்து நம்ம இந்த ஜிடிபி வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டு கொண்டு வருது. அடுத்து ரைஸ் இன் ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகுதுமா, மணி வரும் விற்றோம்னா, அதுதான். அடுத்து வந்து ஜிடிபி, ஒரு இன்க்ரீஸ் இன் ஜிடிபி வந்து நம்ம ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடுது. இப்போ அப்போ டெவலப்மெண்ட் படிச்சிட்டோம். இப்போ க்ரோத்துன்னு என்ன பார்க்கணும்ல, இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ நம்ம ஒரு காடில் ஒரு நெல் வளர்க்குறோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஈடு கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வாழ்வுக்கு ஒரு க்ரோத் வந்துடுமா?
அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இப்போ இன்இக்வாலிட்டிஸ் அது வர்றோம்னா, இப்போ வந்து இன்இக்வாலிட்டிஸ்னால் இதில் வந்து யார் யாருக்கு நடக்குதுன்னா, ரிச்சுக்கும் நடக்குது, புவருக்கும் நடக்குது. இப்போ ரிச் நம்ம அல்ட்ரா ரிச் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, தே என்ஜாய்ஸ் தி ஹைலி ஷேர் ஆஃப் தி வெல்த் அண்ட் இன்கம். அவங்களுக்கு இன்கமும் நல்லா வருது, வெல்த்தும் நல்லா இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தே ஷேர் இன் அவங்க டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி. அவங்களோட இன்கம் வந்து கண்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புவருக்கு வந்து அதே இது. இப்போ புவருக்கு எடுத்திங்கன்னா குறையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புவருக்கு ஒரு புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃபே கிடைக்கிறது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. என்னது சச்சஸ் ஃபுட், கிளாத்திங், ஹவுஸ், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அதுதான் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா யாருமே அவ்வளோ பணக்காரங்களா இல்லை. முக்கால்வாசி பேர் புவர் ஓட்டர்ஸாக தான் இருக்காங்க. அப்புறம் இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து நாட் டேக்கன் அப் தி கொஸ்டின் ஆஃப் பாவர்ட்டி. அவங்கள வந்து டெமோக்ராட்டிக் வந்து இன்னும் அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்கள பார்க்கணும், முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பங்களாதேஷை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோர் தென் ஹாஃப் ஆஃப் இட் பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் பாவர்ட்டி. பங்களாதேஷில் வந்து அவங்க ஊரில் அந்த நாட்டில் இருக்க பாதிக்கு மேலே எல்லாம் பாவர்ட்டியில் தான் இருக்காங்க. பாதி பேர் பாதிக்கும் மேலே. அப்போனா இப்போ 3/4 ஆஃப் த பீப்புள் வந்து இன்னும் பாவர்ட்டி தான். மீதி 1.4% மட்டும்தான் ஏதோ ரிச்சு நார்மலில் தான் இருக்காங்க, ரிச்சும் இல்லை. அப்புறம் இந்த புவர் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ரிச் கண்ட்ரிஸ்க்கு தான் டிபெண்ட் ஆகிருக்காங்க. எதுக்காகனா ஃபுட் சப்ளைக்காக தான் டிபெண்ட் ஆகிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இதில் அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்கம்ஸ் சோசியல் அவுட்கம்ஸ் ஆஃப் த டெமோக்ரட்டிக் ஷுட் பி அக்காமடேட்டிங் சோசியல் டைவர்சிட்டி அண்ட் ப்ரொவைடிங் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் டு தி சிட்டிசன். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியான லெசன் தாங்க. உண்மையில் ஈஸியான லெசன் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அக்காமடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அந்த இது. இப்போ அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் யூஸ்வலி டெவலப்ஸ் டு ப்ரொசீஜர் டு அக்காமடேட் வேரியஸ் சோசியல் டிவிஷன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டெவலப்மெண்ட் டெமோக்ரஸி வந்து இந்த சோசியல் டிவிஷன்ஸை வந்து நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ணுது. அடுத்து டிவிஷன்ஸாக இருக்கிற அந்த கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது. அப்புறம் திஸ் ரெடியூசஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் நம்மளுக்கு டெமோக்ரஸி வந்ததுனால ஒரு பாசிபிலிட்டி எதுக்கு, சோசியல் டென்ஷன்ஸ், வயலன்ஸ், அது ரெண்டுத்தையும் குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அப்புறம் நோ சொசைட்டி கேன் ஃபுல்லி அண்ட் பெர்மனன்ட்லி சால்வ் தி கான்ஃப்ளிக்ட். இன்னும் எந்த சொசைட்டிலையும் முழுசாவோ இல்லை பெர்மனண்ட்டாகவும் இன்னும் கான்ஃப்ளிக்ஸை வந்து இன்னும் நம்ம அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்லேருந்து இன்னும் சால்வ் பண்ணலை அப்படிங்கிறாங்க. மற்ற டெமோக்ரஸி சால்வ் பண்ணல. ஆனால் இதுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, டெமோக்ரஸி தான் ஒரு பெஸ்ட்டு வே. அந்த இது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு 2 கண்டிஷன் டு ஆர்டர் அண்ட் அச்சீவ் இட்ஸ் கோல்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா ஒன்றும் புரியலன்னா கீழே ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு டெமோக்ரஸி மஸ்ட் ஃபுல்ஃபில் த ஃபாலோயிங் 2 கண்டிஷன் அப்படின்னா எதுக்குன்னா, ஒரு டெமோக்ரஸி வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் வேணுங்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே நோட்ஸ் எடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ எழுதியிருக்க மாட்டேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டெமோக்ரஸி இஸ் நாட் சிம்ப்ளி ரூல்டு பை மெஜாரிட்டி ஒப்பீனியன். பார்த்தீங்கன்னா நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்ப்ளி ரூல்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து இவங்க ஒரு குரூப்பாக இருந்து இந்த கட்சியை நடத்துகிறாங்கப்பா அப்படின்னாலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ நெசசரி தட் த ரூலர் பை மெஜாரிட்டி டஸ் நாட் பிகம்ஸ் தி ரூலர் பை மெஜாரிட்டி கம்யூனிட்டி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ரீஜியன் ஆர் ரேஸ் ஆர் லெஜிட்டிமிக் குரூப்ஸ். இதில் என்னடா ஒன்றுமே புரியலன்னு பார்த்தீங்கன்னா,
புரிஞ்சுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெசன் ஈஸின்னு சொல்லிக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டி குரூப் டஸ் நாட் பிகம். மெஜாரிட்டி குரூப் வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக மாற முடியாது. எதாலனா ரீலிஜன், ரேஸ் ஆர் குரூப்ஸ் அப்படி வச்சுக்காங்க. இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து ரீஜியனு அவங்க அந்த இதில் சேர்ந்துட்டு ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதில் இருக்குது. அடுத்து அது கீழே அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு அடுத்த பேரா பார்த்தீங்கன்னா ரூல் பை மெஜாரிட்டி மீன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் எலெக்ஷன். இப்போ ஒரு பெரிய குரூப் இருந்துட்டு அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எவ்ரி எலெக்ஷன் டிஃப்ரெண்ட். இப்போ இன்னொருத்தவங்க நிற்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு ஒரு புது லீடர் இல்லாட்டி ஒரு குரூப் வந்து புதுசாக உருவாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் இதுதான் நம்மளுக்கு கடைசி பாயிண்ட்டாக இருக்குது கைஸ். இப்போ டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் அதில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு டிக்னிட்டின்னா நம்ம ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறாங்க. இப்போ அடிப்படை தேவைன்னா பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜட் குரூப்ஸ் அப்படின்னா சோசியல் அந்த கீழ் தங்கி இருக்கவங்க அந்த மாதிரி குரூப்ஸுக்கு அப்படின்னா. இப்போ அப்போ உமன்ஸ்க்கு இருக்கிற ஃப்ரீடம் இதுக்கு வருது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கூடாது, அந்த காலத்தில் அப்படின்னு எடுத்துக்காங்க. இதில் வந்துன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா நம்மங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வேணும், அப்புறம் குட் ட்ரீட்டிங் அந்த இது வேணும். அடுத்து எங்களுக்கும் மேலுக்கும் ஒரு ஈக்குவலான சம்பளம் வேணும். அந்த மாதிரி நிறைய இதை எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதை வந்து ஒத்துக்கலை. அப்புறம் போக பார்த்திங்கன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க. அதை தான் இப்போ இதை நான் சொன்னதை வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா இது 2 மார்க் தான், 3 மார்க் 4 மார்க்கில் வர ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் டிக்னிட்டி அண்டு ஃப்ரீடம். ஏன்னா இது கேட்டால் மொத்தமாக தான் கேட்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸையும் டிக்னிட்டி ஆஃப் ஃப்ரீடமும் ஒன்றா தான் கேட்பாங்க, சேர்த்து வச்சு தான் கேட்பாங்க. இப்போ டெமோக்ரஸின்னு அதில் பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு கூப்பிட்டா யார் இருக்காங்கன்னா எஸ்டிஸ் சொல்லிட்டு அடுத்து வந்திங்கன்னா தலித்ஸ் அவங்க தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி அடிப்படை தேவையெல்லாம் அந்த ரிச் பீப்புள் மேலே இருக்கவங்க வந்து தரமாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்னஸும் சொல்லிட்டேன், இது தேவையில்லை, இது வந்து டெசிஷன் முடிஞ்சது. இப்போ ரோல்ஸ் ஆஃப் சிட்டிசன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிடுறேங்க ஒரு நிமிஷம். இப்போ இதில் ஒரு பாசிபிள் கொஸ்டின்ஸை இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம் கைஸ். ஹவு இஸ் டெமோக்ரஸி கவர்மெண்ட் நோன் அஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இன் டெமோக்ரஸி பீப்புள்ஸ் ஹாவ் ரைட்ஸ் டு சூஸ் தேர் ரூலர்ஸ் அண்ட் ரைட் டு கண்ட்ரோல் ஓவர் தேர் ரூலர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஸுக்கு வந்து நமக்கு பீப்புளுக்கு வந்து என்னென்னா ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் பண்ணலாம், அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் த ரூலர்ஸை எலெக்ட் பண்ணலாம், அப்புறம் நம்ம ரூலர்ஸவே ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சிட்டிசன் ஹாவ் ஆல் ரைட்ஸ் அண்ட் மீன்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங்கை என்ன தான் டெசிஷனில் நடக்குது, அங்கே என்ன தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் தீஸ் ஆர் மிஸ்ஸிங். இப்போ இது வந்து நம்ம டெமோக்ரஸியில் தான் பார்த்தோம். இன்னும் நான் டெமோக்ரஸி இது வந்து எல்லாம் இருக்காது அப்படின்னா. மோஸ்ட் பேசிக் விச் இஸ் கவர்மெண்ட் இஸ் தி அக்கௌண்டபிள் டு தி நீட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். மோஸ்ட் பேசிக் இன் விச் கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்ட். நம்ம நீட்ஸ் ஆஃப் சிட்டிசன் வந்து அக்கௌண்டபிளாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணித்தராங்க. அண்ட் ப்ரொவைட்ஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பீப்புள் சொன்னது தான். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இன் டெமோக்ரஸி கவர்மெண்ட் டேக்கன் மோர் டைம் டு மேக் எ டெசிஷன் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சிட்டிசன். அவள் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் எ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே த லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இஸ் எ கவர்மெண்ட் அண்டர் விச் லா அண்ட் action of the government revealed to the people. இப்போ எந்த லாவும் ஆக்ஷன்
எது நம்ம கவர்மெண்ட் எடுத்தாலும் அதை வந்து பீப்புளுக்கு சொல்லணும். த டெசிஷன் மேக்கிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மேனர். எந்த டிசிஷன் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இப்போ கீழே இருக்க ஆல் த ரைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு த பீப்புள். அப்புறம் ஆல் த ரைட்ஸ் ஆர் கேப்பபிள் டு வந்து ரிச்சுக்கும் அது பொருந்தணும், புவருக்கும் பொருந்தணும். இஃப் த லா இஸ் நாட், இப்போ அந்த லா வந்து நமக்கு பிடிக்கானா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் டெமோக்ரஸி த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிஸ் தட் இஸ் ஆல் த ஓட்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட். அவங்க ஓட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான எல்லாத்தையும் ஈக்குவலான முறையில் தான் எடுக்கப்பட்டது. அப்போ அக்காமடேஷன் ஆஃப் சோசியல் டைவர்சிட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கங்க கைஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ், பாய்.